20/9/2024 வெளிவந்த கடைசி உலகப்போர் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சுருக்கமாக இப்போ பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டு நாடுகளுக்கு இடையே போர் ஏற்படுறப்ப மக்கள் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத மைய கதையாக வச்சு தான் இந்த கடைசி உலக போர் படம் ஃபுல்லாகவே மூவ் ஆகுது. போர்னால் தன்னை சுற்றி இருந்த மக்கள் சிறைபிடிக்கப்படுறாங்க. அவங்கள காப்பாற்றியும் தன் காதலியோட ஆதி சேர்றதான் இந்த கதையோட திரைக்கதையாக அமைஞ்சிருக்குது. இந்த படம் பார்த்தோம்னா நம்ம 2028 நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாட்டிலோடைய அரசியல் எப்படி போகுது அப்படிங்கிறத மிக தெளிவாக விளக்கியிருக்கிறாங்க. அதை யாராலையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் கிங் மேக்கர் நட்ராஜ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் இருந்து அந்த கேரக்டரை வச்சு தான் இந்த படம் ஃபுல்லாகவே நவருது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நான் ஹீரோ இல்லை ஆதி தான் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே ஆடியன்ஸ் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதியோட பவர்ஃபுல் கேரக்டராக இந்த கிங் மேக்கர் நட்ராஜ் அப்படிங்கிற கேரக்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இந்த கிங் மேக்கர் நட்ராஜோடைய நெளிவு சுழிகளுக்காக தான் படமே மூவ் ஆகிற மாதிரியும் சில கண்டிஷன் இருக்குது. அதனால் என்ன தான் நம்ம ஆதி ஹீரோன்னு ஏற்றுக்கிட்டாலும் மக்கள் அதை பெரும்பான்மையான ஏற்றுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஹீரோயின் பார்த்திங்கன்னா சிஎம்மோட டாக்டராக இருக்காங்க. சிஎம்முக்கும் கட்சிக்கும் கிங் மேக்கர் தான் பினாமியாக இருக்கார். அது மட்டும் இல்லாத ஆட்சியும் கட்சியும் அவர் வழியில் தான் நடக்குது. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் சுத்தமாக பிடிக்காது. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கிங் மேக்கர் அவங்கள எஜுகேஷன் மினிஸ்டர் கோட்டாவாக ஒதுக்கி கொடுத்துருப்பாரு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆதிங்கிற கேரக்டர் அதாவது ஹீரோங்கிற கேரக்டர் என்ட்ரி ஆகிறாரு. உடனே 2 பேர்த்துக்கும் லவ் ஆயிடுது. இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு கதையே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். 2028 ரஷ்யா சைனா இன்னும் ஒரு 72 நாடுகள் சேர்ந்து அமெரிக்காவில் உள்ள ஐநா சபைக்கு மாற்றா த ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. ரிபப்ளிக் அமைப்பு பார்த்திங்கன்னா இந்தியா தன்னோட சேர சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா சேராதனால பார்த்திங்கன்னா அந்த அமைப்பு கூட இருக்கிற நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்தியா மேலே பொருளாதார தடையை விதிக்கிறாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஊழல் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் அந்நிய செலவணையை இந்திய பணமாக மாற்ற முடியாத பெரும் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. இதற்கிடையில் அவங்களுக்குள்ளேயே நல்ல பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரைடு அவங்களுக்குள்ளேயே மாற்றி ஏற்படுத்திக்கிறாங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது சைனா இந்தியா மேலே போர் தொடுக்குது. சைனா போர் தொடுத்து இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான இடத்த கைப்பற்றுறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வழியாக நம்ம தமிழ்நாட்டை ஈஸியாக கைப்பற்றுறாங்க. தமிழ்நாட்டில் மெட்ராஸ் முழுமையாக தாக்கி அழிக்க முடிவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி தாக்குதல் நடத்துகிறப்ப பார்த்திங்கன்னா சிஎம் மற்றும் அவங்களுடைய டாக்டர் தனியாகவும் நம்ம கிங் மேக்கர் ப்ளஸ் ஆதி தனியாகவும் பிரிஞ்சிடுறாங்க. தன்னுடைய இருந்த மக்கள் மற்றும் காதலியை மீட்டு கொண்டாந்து திரும்ப காதலியை கைப்பிடிக்கிறது தான் மீத உள்ள சுவாரஸ்யமான கதை. இந்த கதை நம்ம சொன்னாலாம் புரியாது, தேட்டரில் போய் பார்த்தா தான் புரியும். இந்த படத்தோட டைமிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 26 நிமிஷம் ஓடுது. சாங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரே ஒரு 4 லைன் பேக்ரவுண்டு சாங் மட்டும்தான் வருது. மீதி மெயின் சாங் எதுவுமே இல்லை. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் பார்ட்டு பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. அந்த ஹாஃப் பார்ட்டில் எதுவும் கொஞ்சம் கூட சலிப்பு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பாட்டே இல்லைனாலும் படம் பார்க்குற அளவுக்கு விறுவிறுப்பாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் பார்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பு குறைஞ்சிது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா படத்தோட விறுவிறுப்பு குறைஞ்சது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். அதுவும் இல்லாத தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு நினச்சோம். நம்ம அதுவும் இல்லாத கடைசியாக அவங்க கூட இருந்தவங்களை மட்டும் காப்பாற்றுற அளவுக்கு கதையை சின்னதாகிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்பீடு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் பார்ட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக சலிப்பு ஏற்படுற அளவுக்கு இருந்தது. அதை பார்த்திங்கன்னா காமெடி வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. கடைசியில் இந்த படத்தை எப்படி அவங்க முடிவு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி உலகப்போர் அப்படிங்கிற பேர் மாறி 3ஆம் உலகப்போர் அப்படிங்கிற பேரில் முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத ரோபோட்டிருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பிக்சர், அதாவது நம்ம டெர்மினேட்டரோடைய ஒரு பிக்சரை எடுத்தாந்து இந்த படத்தில் வச்சு படத்தை முடிவு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேப்பா, இதெல்லாம் போகட்டும். படத்தை நம்ம எந்த மைண்ட் செட்டில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோயினோட லவ் எக்ஸ்பர்ஷன் பார்ட் கொஞ்சம் கூட இந்த படத்தில் ஒத்தே போகல. அந்த போர்ஷன் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த படம் இருந்தது. நம்ம தமிழ் படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பாட்டு 4 பாட்டு மினிமம் இருக்கும். அதை தாண்டி ஒரு பாட்டே இல்லாத ஒரு படம் கண்டிப்பாக
ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவலுக்கு இவங்க வந்திருக்காங்க. அதை வந்து கண்டிப்பாக பாராட்டலாம். அதுக்குண்டான வேலையும் நமக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்ட்டில் வந்து மெட்ராஸ் அழியக்கூடிய காட்சிகள் வந்து மிக தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் கூடிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படத்தில் பர்சனலாக எனக்கு என்ன ஒரு டிஃபால்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் ஆர்மி உலகத்திலேயே ஒரு தவிர்க்க முடியாத ஆர்மியாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இந்தியன் ஆர்மி போர் புரியறத ஒரு சீனில் கூட காட்டல அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தத்தை அளிக்குது. ஹாலிவுட் மூவியில் இதே மாதிரி வேர்ல்டு வார் மூவியில் வந்து அவங்களுடைய நகரங்கள் அழியறத பார்த்துருப்போம். ஆனால் வந்து அந்த தாக்கம் வந்து நமக்கு ஏற்படலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்ம நகரத்தை பார்த்ததில்லை. அதனால் வந்து அதனுடைய தாக்கங்கள் நமக்கு மனசில் அவ்வளோவா பதியல. மெட்ராஸ் நமக்கு தாக்கி அழிக்கிறப்ப பார்த்திங்கன்னா, பழக்கப்பட்ட இடங்கள் இந்த மாதிரி அழிகிறப்ப நமக்கே வந்து ஒரு போர் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டுது. நாம் எப்படி ரிவ்யூ பண்ணது ஒரு ஆர்டராக இல்லாமல் ஒரு கொலாப்ஸ் ஆகிருக்குதோ அதே மாதிரி தான் படமும் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிருக்குது. இன்னும் இந்த படத்தோடைய திரைக்கதையில் நிறைய மிஸ்டேக் இருக்குது. அது என்ன அப்படின்னு படம் பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.